இந்த 3 விடயங்கள் அவதானிக்கும் பொழுதுதான் அவனுடைய தொழுகை பூர்த்தியான தொழுகையாக மாறுகிறது. நிறைய பேர் யாரும் தவறுதலாக புரிஞ்சுவிடக் கூடாது. சஃப்ல நாங்க நிக்கிறோம், நிற்கும் பொழுது உண்மையிலேயே வயது முதிர்ந்தவர்கள், அவங்க உலகத்தினுடைய அடிப்படையில் பார்க்கும் பொழுது உண்மையிலேயே அவர்கள் கல்விமான்களாக கூட இருப்பார்கள். இத சொல்லத்தான் போகணும். தொழுகையில எப்படி தக்பீர் கட்டணும்னு தெரியாது. 4 இடங்கள்ல தொழுகையில கையை உயர்த்தணும். 4 இடங்கள்ல தொழுகையில் கை உயர்த்தப்படும். இது தெளிவான சுன்னா. 4 இடங்கள் அந்த கையை எப்படி உயர்த்தணும்? சஹீல் புகாரியுடைய ரிவாயத், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகையை ஆரம்பிக்கும் பொழுது கையை உயர்த்துவாங்களாம். எப்படி கை உயர்த்துவாங்கன்னா, அவருடைய தோல் புஜத்துக்கு மேல கை வரணும், காது சோனைக்கு நேர கை வரணும். கான ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யர்ஃபஉ யதைஹி இதா ஃபதஹ ஸலாத். இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, கையை இப்படி உயர்த்தணும். உண்மையிலேயே சிலவங்க கை எப்படி தான் செய்யறாங்க. தொழுகையுடைய ஆரம்பம் இல்லையா அது? நாங்க சஃப்ல நிக்கிறோம், அல்லாஹு அக்பர் சத்தம் கேட்கும் பொழுது கை இப்படி, சிலவங்க இப்படி. ரஃபுல் யதைன் ஆகப்பெரிய சுன்னா தொழுகையில 4 இடங்கள்ல கை உயர்த்தப்படணும். அந்த கை தோல் புஜத்துக்கு மேல போய் காது சோனைக்கு நேராக அவனுடைய விரல்கள் முழுமையாக ஒட்டப்படாமலும் ஓரளவு விரல்களை பிரித்து வைத்து அவனுடைய கையை முதலாவதாக ஆரம்ப தக்பீரின் பொழுது கை உயர்த்துவான், அல்லாஹு அக்பர். இரண்டாவதாக ருக்கு செல்லும் பொழுது கையை உயர்த்துவான், அல்லாஹு அக்பர். மூன்றாவதாக ருக்குவில் இருந்து சமி அல்லாஹு லிமன் ஹமித என்று வரும் பொழுது கை உயர்த்துவான். 3 இடங்கள்ல தொழுகையில கை உயர்த்தியாச்சு. 4வது ஒரு இடம் இருக்குது, நிறைய பேர் அதுல கை உயர்த்துறது இல்லை. ரஃபுல் யதைன் அதுல நடக்கிறதே இல்லை. தெரியுமா இது? முதல் அத்தஹியாத்துல இருந்து எழும்பும் பொழுது கையை உயர்த்தித்தான் தக்பீர் கட்ட வேண்டும். நிறைய பேர் அப்படியே கை எப்படி வச்சாச்சு. அல்லாஹு அக்பர் கை உயர்த்தப்படும். இந்த 4 கட்டங்கள்ல கை உயர்த்தப்படாவிட்டால் எங்கட தொழுகையினுடைய அலங்கார சுண்ணாக்களை நாம் நிறைவேற்றவில்லை. சஃபில் இருக்கும் பொழுது நாம் புரிந்து கொள்ள வேண்டும், நம் 2 கால்களுக்கும் இடையில் ஒரு ஜான் இடைவெளி விட வேண்டும். அல்லாமா இப்னு ஹஜர் ஹைதமி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் துஹ்ஃபத்துல் முஹ்தாஜில் தெளிவுபடுத்துவார்கள், பிகத்ரி ஷிப்ரின். நிறைய பேருடைய கால் கிட்ட இருக்கும் அல்லது ஓவராக விரிச்சு வச்சிருப்பாங்க. நிறைய பேர் கால் அகற்றி வச்சிருப்பாங்க. காலை நேராக கிபிலாவுடைய திசையின் பக்கம் முன்னோக்கி ஒரு ஜானுடைய அளவு அவனுடைய கால் அகற்றப்பட வேண்டும். எவ்வளவு அழகா இருக்கும் தெரியுமா இது பேணப்பட்ட சஃப். சஃபில் இருக்கும் பொழுது அனைத்து சந்தர்ப்பங்களையும் அவனுடைய பார்வை தொழுகையில் சுஜூது செய்யக்கூடிய இடத்தில் தான் இருக்க வேண்டும். ஆக முக்கியமான சுன்னா. நாங்க கியாம்ல இருந்தாலும் ருக்குக்கு போனாலும் சமி அல்லாஹு லிமன் ஹமித வந்தாலும் எல்லா சந்தர்ப்பங்களையும் பார்வை சுஜூது செய்யக்கூடிய இடத்துல, ஒரே ஒரு இடத்துல தவிர எங்கட பார்வை சுஜூதுல இருந்து திசை மாறும். அது அத்தஹியாத்துல ஆரம்பிக்கும் பொழுதும் கூட அத்தஹியாத்தை எங்கட பார்வை சுஜூதை நோக்கித்தான் இருக்க வேண்டும். அத்தஹியாத்தில் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்லும் பொழுது சுஜூதின் பக்கம் இருந்த பார்வை நம் விரலின் பக்கம் நோக்க வேண்டும். விரலின் பக்கம் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் இப்படி இருந்த பார்வை எப்படி வரும்? விரலை பார்ப்போம். சலாம் கொடுக்கும் பொழுது விரல்ல இருந்து மறுபடியும் சுஜூதின் பக்கம் போய் அஸ்ஸலாமு அலைக்கும் சலாம் கொடுப்போம். நாங்க இது உண்மையிலேயே பேசிக்கான விடயம் தொழுகையில். நான் 3 விஷயம் பேசியிருக்கிறேன். இந்த 3 விடயத்தை நாங்க அமல் செய்வோம் இன்ஷா அல்லாஹ். 3 விடயங்கள் தொழுகையில் எங்கட கால்களை எந்த அளவுக்கு நாங்கள் அகற்றி வைக்கணும், எத்துணை இடங்களில் நாம் தொழுகையில் கையை உயர்த்த வேண்டும், நம் கண் பார்வையை தொழுகையில் எங்கே வைத்துக் கொள்ள வேண்டும். இன்ஷா அல்லாஹ் நாங்க தொடர்ச்சியாக
தொழுகையோடு தொடர்பான மார்க்க சட்ட திட்டங்கள் எங்களுக்கு பார்க்கலும். இன்று கற்ற இந்த விடயங்களை நாங்கள் அடுத்தவங்களுக்கும் சொல்லிக் கொடுப்போம். இன்ஷா அல்லாஹ் நாங்களும் இதை அமல் செய்யறதுக்குரிய முயற்சியை செய்வோம். அல்லாஹ் தஆலா நம் அனைவர்களையும் கேட்ட விடயங்கள் அமல் செய்யக்கூடிய சந்தர்ப்பத்தை அல்லாஹ் கபூல் செய்வானாக. சுப்ஹான. السلام عليكم ورحمة الله وبركاته. بسم الله الرحمن الرحيم. الحمد لله والصلاة والسلام على سيدنا محمد النبي الأمي وعلى آله وصحبه أجمعين. أما بعد، فقد قال الله تعالى في القرآن الكريم بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وما أرسلنا قبلك إلا رجالا نوحي إليهم فاسألوا أهل الذكر إن كنتم لا تعلمون. صدق الله العلي العظيم. கண்ணியத்துக்குரிய கணவான்களே, சகோதரர்களே, இன்றைய நாள் ஃபிக்ஹ்னுடைய தொடர் வகுப்பில் சுத்தத்தோடு தொடர்பான பாடத்தை நாம் நிறைவு செய்துவிட்டு தொழுகையினுடைய பாடத்தை ஆரம்பம் செய்யலாம் என கருதுகிறேன். கண்ணியமானவர்களே, இபாதாத்தினுடைய பகுதியில் பரந்து விரிந்த ஒரு நீளமான ஆழமான ஒரு பாடம்தான் தொழுகையினுடைய பாடமாக இருந்து கொண்டிருக்கிறது. நோன்பினுடைய பாடத்தை விடவும், ஜகாத்தினுடைய பாடத்தை விடவும், ஹஜ்ஜினுடைய பாடத்தை விடவும் ஆழமான ஒரு பாடமாக இஸ்லாம் நம்மவர்களுக்கு தொழுகையினுடைய பாடத்தை முன்வைத்திருக்கிறது. வருடத்தில் ஒரு முறை தான் ரமதானுடைய நோன்பை நாம் நோக்க வேண்டும். வருடத்தில் ஒரு முறை தான் வசதி வாய்ப்பு உள்ளவர்கள் ஜகாத்தினுடைய அமலை நிறைவேற்ற வேண்டும். ஆயுளில் ஒரு முறை தான் ஹஜ்ஜுடைய இபாதத்தை நிறைவேற்ற வேண்டும். ஆனால் பருவயதை அடைந்த ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்விலும் அவ்வப்போது இஸ்லாம் ஒவ்வொரு மணித்தியாலத்தோடும் நிமிடத்தோடும் செகண்டோடும் தொழுகை என்ற இபாதத்தை முழுமையாக இணைத்து வைத்திருக்கிறது. எனவே ஒவ்வொரு முஸ்லிமான மனிதனும் தொழுகை என்ற இபாதத்துக்குள்ளான் நுழைவதற்கு முன்பு, கண்ணியமானவர்களே, அதற்கு ஃபிக்ஹு ஸலா என்பதாக அழைக்கப்படும் தொழுகை தொடர்பான அந்த அறிவு, தொழுகை தொடர்பான தெளிவு ஒவ்வொரு பருவயதை அடைந்த முஸ்லிமான மனிதனுக்கும் கற்றுக்கொள்வது கட்டாயமாக இருந்து கொண்டிருக்கிறது. ஃபிக்ஹு ஸலா உண்மையில் பல இடங்களில் நானும் கூறுவதுண்டு, எவ்வளவு தான் ஃபிக்ஹுடைய வகுப்புகளும் மார்க்க சட்டத்திட்டங்களும் தெளிவுபடுத்தப்பட்டாலும் சில சந்தர்ப்பங்களில் வயது எல்லையை கடந்தவர்கள் கூட தொழுகையினுடைய பகுதியில் மிகவும் பலகீனமானவர்களாக காணப்படுகிறார்கள். மிகவும் பலகீனமானவர்கள். 40 வருடங்கள் தொழுதிருப்பார், 50 வருடங்கள் தொழுதிருப்பார். ஆனால் பார்க்கக்கூடிய தருணத்தில் அவருடைய தொழுகையில் அதிகமான பிழைகள் காணப்படுகிறது, அதிகமான பிழைகள். எனவே நாம் முதலாவதாக புரிந்து கொள்ள வேண்டும், தொழுகை என்ற இபாதத்தை நாம் முழுமையாக சீராக்க வேண்டும். நாங்கள் உலகத்தினுடைய அடிப்படையில் ஏதாவது ஒரு விடயத்தை கற்க வேண்டும் என்றால் அது தொடர்பான துறையில் போய் பணத்தை கட்டியாவது அவ்விடயங்களை கற்றுக்கொள்கிறோம். ஆனால் மார்க்கத்தோடு தொடர்பான தொழுகையினுடைய விடயத்தில் நாம் ஆரம்ப வாஜிபான விடயத்தில் பலகீனமாக இருக்கிறோம். ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் மஸ்ஜிதுக்குள்ளான் இருக்கிறார்கள்.
ஒரு சஹாபி போய் தொழுகிறார். ஹாக்கிமுடைய ரிவாயத். தொழுது விட்டு கடந்து செல்லும் பொழுது நபி அவங்க கூப்பிட்டாங்க. கூப்பிட்டு சொன்னாங்க, இங்க வாங்க, ஏ சஹாபியே, இர்ஜி ஃபஸல்லி ஃபஇன்னக லம் துஸல்லி. உங்களுடைய தொழுகையை நான் அவதானித்தேன். உங்களுடைய தொழுகையை நீங்கள் சீராக, முறையாக, அழகாக தொழவில்லை. எனவே நீங்கள் தொழாதவராகத்தான் கருதப்படுவீர்கள். மறுபடியும் போய் உங்களுடைய தொழுகையை நீங்கள் நிறைவேற்றுங்கள். அந்த சஹாபி போய் தொழுகிறார். தொழுதத்துக்கு பின்னால லுஹர் தொழுகைன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு ஒரு டைம் எடுக்கும். அந்த தொழுகையை நிறைவேற்றி விட்டு மறுபடியும் ரசூலுல்லாஹ் அவர்களை கடந்து செல்லும் பொழுது நபி அவர்கள் மறுபடியும் கூறினார்கள், ஏ மனிதா, இர்ஜி ஃபஸல்லி ஃபஇன்னக லம் துஸல்லி. நீ மறுபடியும் தொழ வேண்டும், உன்னுடைய தொழுகை சீராகவில்லை. அவர் போய் மறுபடியும் தொழுதார். மூன்றாவது விடுத்தம் ரசூலுல்லாஹ் அவர்களை கடந்து செல்லும் பொழுது ரசூலுல்லாஹ் அவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூன்றாவது விடுத்தமும் கூறினார்கள், உங்களுடைய தொழுகை சீராகவில்லை. அவர் கேட்டாரு, யா ரசூலல்லாஹ், உங்களை அனுப்பி அல்லாஹ்வே சத்தியமாக நான் கேட்கிறேன், எனக்கு இதைவிட தெளிவாக அழகாக தொழ தெரியாது. இயன்ற அளவு முயற்சி செய்து நான் தொழுது விட்டேன். ஃபஅல்லிம்னி அஸ்ஸலா, எனக்கு தொழுகையை கற்றுத்தாருங்கள் என்று கூறிய பிற்பாடு அன்பு நபி அவர்களுக்கு எவ்வாறு தொழ வேண்டும் என்ற தொழுகையினுடைய முறையை அவருக்கு கற்றுக் கொடுத்தார்கள். கண்ணியமானவர்களே, உண்மையிலே நாங்கள் ஒரு குறுகிய வட்டம் இதுக்குள்ள இருக்கிறோம். தொழவும் வேண்டும், 5 நேரம் கஷ்டப்பட்டு நாங்கள் டைம் செலவழிச்சு வாரோம். ஆனால் அந்த தொழுகை சீராகவும் தொழப்பட வேண்டும். நான் அடிக்கடி நிறைய இடங்கள்ல பகிர்ந்து கொள்வதுண்டு. பசரா நாட்டில் இருந்து சஹாபாக்கள் கொஞ்சம் வராங்க ரசூலுல்லாஹ் கிட்ட. வந்தவர்கள் அனைவர்களுமே வாலிப சஹாபாக்கள். சஹீஹ் புகாரியுடைய ரிவாயத். 20 நாட்கள் நபி அவர்களிடம் இருந்தார்கள். 20 நாட்கள். அதுல வந்த ஒரு மெயினான ஒரு சஹாபி தான் மாலிக் இப்னு ஹுவைரிஸ் ரலியல்லாஹு அவர்கள். அவர்கள் கூறுகிறார்கள், 20 நாட்களும் நபி அவர்களிடம் நாம் தொழுகையை கற்றுக்கொண்டோம். ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவங்க எங்களுக்கு தொழுகையை கற்றுத் தந்தார்கள். நாம் திரும்பி போகும் பொழுது 20 நாள் கடக்கும் பொழுது நாங்கள் ரசூலுல்லாஹ்ட்ட போயிட்டு சொன்னோம், யா ரசூலல்லாஹ், எங்களோட மனைவி குழந்தைகள் எல்லாம் அங்க இருக்கிறாங்க, அவர்களை பார்க்கறதுக்கு எங்களுக்கு விருப்பமாக இருக்குது. மாலிக் ரலியல்லாஹு சொன்னாங்க, ரசூலுல்லாஹுடைய அந்த சாஃப்ட் தன்மையை நான் பார்த்தேன். நபி அவங்க சொன்னாங்க, நீ உடனடியாக நீங்க போங்க. போகும் பொழுது நபி அவர்கள் கூறினார்கள், மாலிக் இப்னு ஹுவைரிஸ், இந்த 20 தினங்களும் என்னிடம் எவ்வாறு தொழுகையை நீங்கள் பார்த்தீர்களோ அதே போல் உங்களுடைய தொழுகையை நீங்கள் அமைத்துக் கொள்ளுங்கள். சல்லு கமா ரஅய்துமூனி உஸல்லி. மாலிக் ரலியல்லாஹு அவர்கள் பஸ்ராவுக்கு போய் சஹாபாக்களை முன்னால வைத்து கூறினார்கள், முஸ்லிம்களை பார்த்து, ரசூலுல்லாஹுடைய தொழுகையை நான் கற்று வந்திருக்கிறேன், இவ்வாறு தான் தொழ வேண்டும், ருக்கு செய்ய வேண்டும், சுஜூது செய்ய வேண்டும், சூரத்துல் ஃபாத்திஹா ஓத வேண்டும், நம் வஜ்ஜஹத் இவ்வாறு இருக்க வேண்டும் என்ற விடயத்தை அவர்கள் அங்கிருக்கக்கூடிய மக்களுக்கு கற்றுக் கொடுத்தார்கள். கண்ணியமானவர்களே, அப்ப முதலாவதாக உண்மையில் நாங்க இதுவரைக்கும் 18 வகுப்புகள் முழுமையாக 18 வகுப்புகள் சுத்த தொழுகையை போன்று ஆக்க வேண்டும். ஸலாத்து ரசூலில்லாஹ். எனவே நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய விடயங்களை நாம் தெளிவாக படித்து அமல் செய்ய வேண்டும். கண்ணியமானவர்களே, அதற்கு நாங்கள் முதலாவதாக ஒரு விடயத்தை புரிஞ்சு கொள்ளணும். நான் இதுக்கு முன்னால காலங்களையும் தெளிவுபடுத்தியிருக்கிறேன். ஒரு மனிதனுடைய தொழுகை சீராக வேண்டும் என்றால் 3 பகுதிகள், அதனை அவன் தெள்ளத் தெளிவாக புரிந்து கொள்ளணும். ஒருத்தருடைய தொழுகை அழகான தொழுகையாக மாறணும் என்றா, அவனுடைய தொழுகை பெர்ஃபெக்டான தொழுகையாக மாறணும் என்றா, அதுல முதலாவது ஷுரூத்து ஸலா. 9 விதமான தொழுகையினுடைய நிபந்தனைகளை அவன் புரிந்து கொள்ள வேண்டும். நிபந்தனைகள் என்பது தொழுகைக்கு முன்னால் கவனிக்கப்பட வேண்டியவை. தொழுகைக்கு முன்னால் கவனிக்கப்பட்டு சலாம் கொடுக்கும் வரைக்கும் அது நீடிக்கணும். அது வுதுவாக இருக்கேனும், கிபிலாவை முன்னோக்கிறதாக இருக்கேனும், எங்களோட உடல் உடை ஆடை சுத்தமாக இருக்கேனும், மொத்தமாக 9 விதமான ஷர்த்துக்கள். இரண்டாவது, தொழுகைக்குள்ளால் நுழைந்து விட்டால்
19 தொழுகையினுடைய கடமைகள் இருக்கிறது. அதனை புகாக்கள் சுருக்கி 17 என்பதாக அழைப்பார்கள், அல்லது 13, 14 என்பதாக கூறலாம். ஒன்றோடு ஒன்று இணைத்து சுருக்கினால் விரிவாக பார்க்கும் பொழுது 19 தொழுகையினுடைய வாஜிபுகளையும் பேணி தொழப்பட வேண்டும். ஒரு வாஜிப் மிஸ் ஆகினாலும் தொழுகை சிகத்தில்லை. இரண்டாவது விடை. மூன்றாவதாக தொழுகையினுடைய சுன்னத்துகள். தொழுகையை நாங்கள் ஆரம்பிச்சா 2 விதமான தொழுகையுடைய சுன்னாக்கள் இருக்கிறது. முதலாவது அபாது சலா என்பதாக அழைக்கப்படும். அபாது சலா, அபாது சுன்னாக்கள். உதாரணமாக முதல் அத்தஹியாத் என்பது அபாது சலா, குனூத் என்பது அபாது சலா. தொழுகையினுடைய மிக முக்கியமான பகுதி சுன்னத்துல. இதை விட்டாதான் சுஜூது சஹூ செய்யணும். 8 விதமான அபாது சலாக்கள் இருக்கிறது. இரண்டாவது ஹைஆத்து ஸலா, தொழுகையோட தொடர்பான அலங்கார சுன்னாக்கள். எப்படி தக்பீர் கட்டணும், வஜ்ஜஹத் எப்படி ஓதணும், சூரத்துல் ஃபாத்திஹாக்கு பின்னால் ஓதப்படக்கூடிய சூரா எப்படி ஓதப்படணும். மொத்தம் 17 அலங்கார சுன்னாக்கள் இருக்கிறது. எனவே இந்த 3 பகுதியும் இணையும் பொழுதுதான் ஒரு மனிதனுடைய தொழுகை சீரான பூர்த்தியான தொழுகையாக மாறுது. ஒரு அழகான உதாரணம் சொல்லுவாங்க. அல்லாமா மலபாய் ரஹ்மத்துல்லாஹ் அவர்கள் தன்னுடைய ஃபத்ஹுல் முஈன் என்ற கிரந்தத்தில் தெளிவுபடுத்துவார்கள். தொழுகை என்ற இபாதத் ஒரு மனிதனை போன்றும், மனிதனம் அது மனிதனுடைய உடல்ல இருக்கக்கூடிய உயிருக்கு ஒப்பானது தானாம் தொழுகையினுடைய 9 ஷர்த்துக்கள். ஒருத்தன் முன்னால வைக்கப்பட்டிருக்கிறது, உடம்புல உயிர் இல்லாட்டி அவன் மை. 19 விதமான தொழுகையினுடைய வாஜிபுகள். ஒரு மனிதன் முன்னால வச்சுக்கு தலை இல்லாட்டி அவன் மனிதன் நாங்க சொல்ல மாட்டோம், முண்டம் இல்லையா, தலை இல்லாதவன் அப்படின்னு சொல்லுவோம்னா. தொழுகையுடைய 19 வாஜிபுகளும் ஒரு மனிதனுடைய தலைக்கு ஒப்பீடு செய்யப்படுகிறது. ஒரு வாஜிப் தவறிவிட்டாலும் தொழுகை கூடாது. தொழுகையினுடைய அலங்கார சுன்னாக்கள் அபாது ஸலா, அபாது சுன்னாக்கள் மனிதன் உடம்பில் இருக்கக்கூடிய உறுப்புகளை போன்றும். ஒரு மனிதனுக்கு கை இல்லாட்டியும் கால் இல்லாட்டியும் அவனுக்கு வாழலாம் உலகத்தில், ஆனா பூர்த்தியான மனிதனாக இருக்க மாட்டான் இல்லையா. அதே போல் ஒரு மனிதனுடைய தொழுகை அழகாக மாறணும் என்றா தொழுகையினுடைய சுன்னத்தான பகுதிகளை அவன் கடைக்கோணும். இந்த 3 விடயங்கள் அவதானிக்கும் பொழுதுதான் அவனுடைய தொழுகை பூர்த்தியான தொழுகையாக மாறுகிறது. நிறைய பேர் யாரும் தவறுதலாக புரிஞ்சுவிடக் கூடாது. சஃப்ல வந்து நாங்க நிக்கிறோம், நிற்கும் பொழுது உண்மையிலே வயது முதிர்ந்தவர்கள், அவங்க உலகத்தினுடைய அடிப்படையில் பார்க்கும் பொழுது உண்மையிலேயே அவர்கள் கல்விமான்களாக கூட இருப்பார்கள். இத சொல்லத்தான் போகணும். தொழுகையில எப்படி தக்பீர் கட்டணும்னு தெரியாது. 4 இடங்கள்ல தொழுகையில கையை உயர்த்தணும். 4 இடங்கள்ல தொழுகையில் கை உயர்த்தப்படும். இது தெளிவான சுன்னா. 4 இடங்கள்ல அந்த கையை எப்படி உயர்த்தணும்? சஹீல் புகாரியுடைய ரிவாயத், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகையை ஆரம்பிக்கும் பொழுது கம்பியவும் கையை உயர்த்துவாங்களாம். எப்படி கை உயர்த்துவாங்கன்னா அவருடைய தோல் புஜத்துக்கு மேல கை வரணும், காது சோனைக்கு நேர கை வரணும். கான ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யர்ஃபஉ யதைஹி இதா ஃபதஹ ஸலா. இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, கையை இப்படி உயர்த்தணும். உண்மையிலேயே சிலவங்க கை எப்படி தான் செய்யறாங்க. தொழுகையுடைய ஆரம்பம் இல்லையா அது. நாங்க சஃப்ல நிக்கிறோம், அல்லாஹு அக்பர் சத்தம் கேட்கும் பொழுது கை இப்படி, சிலவங்க இப்படி. ரஃபுல் யதைன் ஆகப்பெரிய சுன்னா தொழுகையில 4 இடங்கள்ல கை உயர்த்தப்படணும். அந்த கை வந்து தோல் புஜத்துக்கு மேல போய் காது சோனைக்கு நேராக வந்து அவனுடைய விரல்கள் முழுமையாக ஒட்டப்படாமலும் ஓரளவு விரல்களை பிரித்து வைத்து அவனுடைய கையை முதலாவதாக ஆரம்ப தக்பீரின் பொழுது கை உயர்த்துவான், அல்லாஹு அக்பர். இரண்டாவதாக ருக்கு செல்லும் பொழுது கையை உயர்த்துவான், அல்லாஹு அக்பர். மூன்றாவதாக ருக்குவில் இருந்து சமி அல்லாஹு லிமன் ஹமித என்று வரும் பொழுது கை உயர்த்துவான். 3 இடங்கள்ல தொழுகையில கை உயர்த்தியாச்சு.
நான்காவது ஒரு இடம் இருக்குது, நிறைய பேர் அதுல கை உயர்த்துறது இல்லை. ரஃபுல் யதைன் அதுல நடக்கிறதே இல்லை. தெரியுமா இது? முதல் அத்தஹியாத்துல இருந்து எழும்பும் பொழுது கையை உயர்த்தித்தான் தக்பீர் கட்ட வேண்டும். நிறைய பேர் அப்படியே வந்து கை எப்படி வச்சாச்சு. அல்லாஹு அக்பர் கை உயர்த்தப்படும். இந்த 4 கட்டங்கள்ல கை உயர்த்தப்படாவிட்டால் எங்கட தொழுகையினுடைய அலங்கார சுண்ணாக்களை நாம் நிறைவேற்றவில்லை. சஃபுல் இருக்கும் பொழுது நாம் புரிந்து கொள்ள வேண்டும், நம் 2 கால்களுக்கும் இடையில் ஒரு ஜான் இடைவெளி விட வேண்டும். அல்லாமா இப்னு ஹஜர் ஹைதமி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் துஹ்ஃபத்துல் முஹ்தாஜில் தெளிவுபடுத்துவார்கள், பிகத்ரி ஷிப்ரின். நிறைய பேருடைய கால் வந்து கிட்டரிக்கும் அல்லது ஓவராக விரிச்சு வச்சிருப்பாங்க. நிறைய பேர் கால் அகற்றி வச்சிருப்பாங்க. காலை நேராக கிப்லாவுடைய திசையின் பக்கம் முன்னோக்கி ஒரு ஜானுடைய அளவு அவனுடைய கால் அகற்றப்பட வேண்டும். எவ்வளவு அழகா இருக்கும் தெரியுமா இது பேணப்பட்ட சஃப். சஃபுல் இருக்கும் பொழுது அனைத்து சந்தர்ப்பங்களையும் அவனுடைய பார்வை தொழுகையில் சுஜூது செய்யக்கூடிய இடத்தில் தான் இருக்க வேண்டும். ஆக முக்கியமான சுன்னா. நாங்க கியாம்ல இருந்தாலும், ருக்கூக்கு போனாலும், சமியல்லாஹு லிமன் ஹமித வந்தாலும், எல்லா சந்தர்ப்பங்களையும் பார்வை சுஜூது செய்யக்கூடிய இடத்துல. ஒரே ஒரு இடத்தை தவிர எங்கட பார்வை வந்து சுஜூதிலிருந்து திசை மாறும். அது அத்தஹியாத்துல ஆரம்பிக்கும் பொழுதும் கூட அத்தஹியாத்தை எங்கட வந்து பார்வை சுஜூதை நோக்கித்தான் இருக்க வேண்டும். அத்தஹியாத்தில் அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்லும் பொழுது சுஜூதின் பக்கம் இருந்த பார்வை நம் விரலின் பக்கம் நோக்க வேண்டும். விரலின் பக்கம் அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹ் இப்படி இருந்த பார்வை இப்படி வரும். விரலை பார்ப்போம். சலாம் கொடுக்கும் பொழுது விரல்ல இருந்து மறுபடியும் சுஜூதின் பக்கம் போய் அஸ்ஸலாமு அலைக்கும் சலாம் கொடுப்போம். நாங்க இது உண்மையிலேயே பேசிக்கான விடயம் தொழுகையில். நான் 3 விஷயம் பேசியிருக்கிறேன். இந்த 3 விடயத்தை நாங்கள் அமல் செய்வோம் இன்ஷா அல்லாஹ். 3 விடயங்கள் தொழுகையில் எங்கட கால்களை எந்த அளவுக்கு நாங்கள் அகற்றி வைக்கணும், எத்துணை இடங்களில் நாம் தொழுகையில் கையை உயர்த்த வேண்டும், நம் கண் பார்வையை தொழுகையில் எங்கே வைத்துக் கொள்ள வேண்டும். இன்ஷா அல்லாஹ் நாங்கள் தொடர்ச்சியாக தொழுகையோடு தொடர்பான மார்க்க சட்ட திட்டங்கள் எங்களுக்கு பார்க்கலும். இன்று கற்ற இந்த விடயங்களை நாங்கள் அடுத்தவங்களுக்கும் சொல்லிக் கொடுப்போம் இன்ஷா அல்லாஹ். நாங்களும் இதை அமல் செய்யறதுக்குரிய முயற்சியை செய்வோம். அல்லாஹ் தஆலா நம் அனைவர்களையும் கேட்ட விடயங்கள் அமல் செய்யக்கூடிய சந்தர்ப்பத்தை அல்லாஹ் கபூல் செய்வானாக. சுப்ஹான